அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. நாளை வருகின்ற மார்கழி மாதத்துடைய அமாவாசை. இந்த நாளில் கூடுதலான இன்னொரு விசேஷம் கூட இருக்குங்க. அனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயர் அவதரித்த ஒரு நாள். இந்த நாளில் யார் ஒருத்தங்க ஆஞ்சநேயரை ஆத்மார்த்தமாக மனசுருகி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் கோரிக்கைகள் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா ராமபக்தன் வாயுபுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களால் நம்ம அனுமனை கூப்பிட்றோம். இவர் சிவபெருமானுடைய ருத்ர வடிவமாக கருதப்படுறதுனால, சிவ விஷ்ணு சக்தியோட ஐக்கியமாக இருக்கிறதுனால அனுமனை யாரோ ஒருத்தங்க வேண்டி வழிபட்டாலுமே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் அவதரித்த நாளைய தினத்தில் நம்முடைய வீடுகளில் பண்ண போகின்ற சின்ன சின்ன வழிபாடுகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள், தடைகள் இது எல்லாம் விலகி வெற்றி மேல் வெற்றி குவியும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். மார்கழி மாதத்தோட மிக முக்கியமான வழிபாட்டில் ஒன்று தான் அனுமன் ஜெயந்தி. ஏன்னா யார் ஒருத்தங்க இந்த ஆஞ்சநேயர் அவதரித்த ஒரு நாளில் விரதம் இருந்து முறையாக சின்ன சின்ன வழிபாடுகள், சின்ன சின்ன பூஜை முறைகள் நம்மளால் செய்ய முடிஞ்சது நம்ம செஞ்சு ஆஞ்சநேயரை கும்பிடுறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அவர் ஓடோடி வந்துடுவார். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள். நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால நிறைய பேர் இந்த முன்னோர்களுக்காக நம்ம விரதம் இருந்து அது மாதிரி படையல் போடுறது, தர்ப்பணம் பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப அந்த விரதமாக நம்ம இந்த ஆஞ்சநேயரையும் நினச்சி நம்ம வழிபடுறப்ப கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு அந்த ஒரு பதிவுகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைய தினத்தில் நம்ம நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இருக்க முடியாமல் போனாலும் சரி, ஆனால் இந்த ராம நாமத்தை நாளைய தினத்தில் நம்ம சொல்ல 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 வாழ்க்கையில் நமக்கு ஸ்ரீராமருடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே நேரம் நமக்கு ஆஞ்சநேயருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ராமா 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 ராமன் மனசில் நீங்கள் நினச்சி நம்ம சொல்ல 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 அந்த இடத்துக்கு அந்த ஒரு க்ஷணமே ஆஞ்சநேயர் ஓடி நம்ம பக்கத்தில் உட்காந்துருவாராம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஐதீகமே இருக்குது நமக்கு. அதனால் நாளை எக்காரணம் கொண்டும் நமக்கு பெரிய அளவில் ஸ்லோகம் சொல்ல முடியல, பெரிய வழிபாடுகள் பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, நாளை காலையிலேருந்து நாளைக்கு முழுக்க முழுக்க ஸ்ரீராமா ராமா ராமான்னு அப்படி மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சி பாருங்கள், நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த அனுமன் ஜெயந்தியோட விரதத்தை முதல்ல யார் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, இதிகாச புராணப்படி பாண்டவர்களுடைய பத்தினியான திரௌபதி தாங்க. ஏன்னா நமக்கு புராண கதைகளோடப்படி யார் ஒருத்தங்க அனுமன் விரதம் இருந்து அவங்க நம்ம வேண்டிக்கிறோமோ அவங்க எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, அமைதி, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு நிம்மதி, சந்தோஷம், செல்வ வளம் இது எல்லாமே கிடைக்குங்கிறது நம்ம சொன்னதில்லைங்க. இது பிரம்மதேவர் வாயு பகவானுக்கு சத்தியம் செய்து வரம் அளித்ததாகவே சொல்லப்படுது. அதனால தான் இந்த அனுமன் விரதத்துக்கு இவ்வளோ பெரிய அதீத ஒரு சக்தி இருக்குது. அதனால் நாளைக்கு எக்காரணம் கொண்டும் முழு நேரம் உபவாசம் இருக்க வேண்டாம். நம்ம அமாவாசை விரதத்துக்கு நிறைய பேர் ஒரு நேரம் மட்டும் விரதம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரே ஒரு நேரம் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து நாளை தினத்தில் எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் சின்னதான ஒரு தீபம் ஏற்றிட்டு துளசி மாலையோ இல்லை துளசி இலைகள் 2 கிடச்சா கூட போதும். அது மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகள் நாளைக்கு செஞ்சு பாருங்கள். நல்லபடியான உடல் ஆரோக்கியம், மனமகிழ்ச்சி, நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு விரதம் இருந்து நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ஆஞ்சநேயர் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு தீர்த்து வைப்பார். அப்படி நமக்கு எதற்காக இந்த அனுமன் ஜெயந்தியோட விரதம் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இது பாண்டவர்கள் வனவாசத்தில் ரொம்ப துன்பங்களை அனுபவிக்கிறப்ப வேதவியாச மகரிஷி தர்மனுக்கு உபதேசித்த விரதம் தான் அனுமன் ஜெயந்தி விரதம். அதனால் இந்த பகவான் கிருஷ்ணரும் இந்த திரௌபதிக்கு அனுமனுடைய விரதத்துடைய கதைகள் இதெல்லாம் சொல்லி இந்த விரதம் இருந்தால் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் போகும் அப்படின்னு சொன்னதுனால அதனுடைய முக்கியத்துவம் எடுத்துரைத்த அற்புதமான ஒரு விரதம். அப்படிப்பட்ட தேவர்களுக்கே இதிகாச புராணத்தில் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பாமர மக்கள் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன இந்த விரத முறைகள் நம்ம எடுத்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையிலையும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தியை எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க.
நாளைக்கு அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம், வடை மாலை சாத்தலாம், இல்லாட்டி வெண்ணெய் சாத்தி நீங்கள் வழிபடலாம். அப்படி எதுவுமே பண்ண முடியாட்டி கூட 2 துளசி இலைகள் 2 கிடச்சா கூட போதும். 2 இலைகள் அந்த படத்தின் முன்னாடி வச்சுட்டு ஒரு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை மட்டும் பண்ணிவிட்டு ராமா ராமா ராமாங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாளை தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். நமக்கு வந்து அளவில்லாத புண்ணியங்களும் கிடைக்கும். நம்முடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஆஞ்சநேயர் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து உதவி புரிவார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனைகள், அந்த முட்டுக்கட்டைகள் தடைகள் இது எல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 13 முடிச்சு போட்ட கயிறு, அதாவது நீங்கள் எல்லா அந்த பூஜை ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் நம்ம கேட்டால் கிடைக்கும், இல்லாட்டி கோவிலில் நிறைய கோவில்களில் இது மாதிரி கிடைக்கும். அப்படி 13 முடிச்சு போட்ட கயிறு ஒன்று நம்ம கையில் வச்சுக்கிட்டு அந்த கையில் நம்ம அதை உள்ளங்கையில் உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு ஓம் நமோ வாயு நந்தனாய ஓம், ஓம் நமோ வாயு நந்தனாய ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 9 முறையோ 11 முறையோ 27 முறையோ சொல்லிவிட்டு உங்கள் கையிலையோ இல்லை கழுத்துலையோ நம்ம அணிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வந்து எப்பயுமே நம்ம கூடவே இருந்து காப்பார்னு ஐதீகம் இருக்குது. இந்த கயிறை வீட்டில் வச்சு வழிபடுறது நல்ல பலன்கள் தரும். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம கோவிலில் நீங்கள் கொடுத்துட்டு அந்த கயிறு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் மனசில் சொல்லிவிட்டு கோயிலில் வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம். இப்படி அனுமனை வேண்டி இப்படி முடிச்சுகள் போட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தடைகள் சிக்கல்கள் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக அவர் நீக்கிடுவார்னு அர்த்தம். அதனால் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த முடிச்சு போட்ட கயிறை நீங்கள் இந்த முறையில் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அது திடீர்னு கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்களுக்கும் இது மாதிரியான கயிறை நீங்கள் கையிலலாம் கட்டி விட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பய உணர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கலக்கங்கள் அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, மனப்பிரச்சனைகள் இது மாதிரி எல்லாம் தீர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்க ஆஞ்சநேயர் கண்டிப்பாக உதவி புரிவாருங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தானம் கோதுமை தானம். ஏன்னா கோதுமை தானம் வந்து கொடுக்கறதுங்கிறது ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நமக்கு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே நேரம் அந்த பாதுகாப்பு வந்து நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மட்டும் வழிபாடு பண்ணாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கிற சின்ன குழந்தையாக இருக்கலாம், இல்லை காலேஜ் போகிற பசங்களாக இருக்கலாம், அவங்களையும் வந்து இதை வந்து சொல்லி கொடுக்கணும். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா சொல்லின் செல்வர் சொல்லிட்டு ஸ்ரீராம புராணாலேயே அவர் புகழ் பெற்றவர் தான் ஆஞ்சநேயர். படிப்பு விஷயத்தில் வந்து இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக நல்லா படித்து வாங்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அதாவது போட்டித் தேர்வுலலாம் நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிறவங்க நிலையான புகழ், நல்ல நிலையான பதவி, உயர் பதவி, நல்ல இந்த மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பேச்சாற்றல் இது எல்லாம் யாருக்கு வேணுமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை வந்து மனசார வழிபட்டுக்கிட்டோன்னா நிச்சயமாக நல்லது. அதனால தான் படிக்கிற குழந்தைகளை வந்து நாளைக்கு வந்து இந்த நீங்கள் கோவிலில் போய் வழிபட்டாலும் சரி, வீட்டிலையாக இருந்தாலும் சரி, ராமா ராமா ராமாங்கிற அந்த ஒரு மந்திரத்தை அவங்களையும் சேர்த்து உச்சரிக்க வைங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாச்சும் ஒரு சண்டைகள் வந்துட்டுருக்கு, பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு மன போராட்டம் இருந்துகிட்ருக்கு, ஆனால் திரும்பி 2 பேரும் ஒன்றா இருக்கணும், சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு 2 பேர் கணவன் மனைவி யாராச்சும் ஒருத்தர் நினச்சா கூட பரவாயில்ல, ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை போய் நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும், ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும் என்று வேண்டிக்கிட்டாலே நிச்சயமாக அனுமருடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக வாழலாம். எதற்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சிருந்த ராமரையும் சீத்தையும் சேர்த்து வைத்தவர் தான் அனுமன். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நம்ம வந்து இந்த ஒரு கணவன் மனைவி உறவு வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தீர்த்து கொடுப்பார். ஜாதக ரீதியாக அந்த கிரகத்தால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து பல நாளாக ஒரு மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த கிரக தோஷம் கூட இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அனுமனை வழிபட்டால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க. அதே மாதிரி நாளை மறக்காமல் இப்போ கர்ப்பிணி பெண்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு சுந்தரகாண்டம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் சிரமம் பார்க்காம சுந்தரகாண்டம் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயரை மாதிரியான வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை பிறக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது.
இப்படி நமக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய அனுமன் ஜெயந்தியை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள். நிச்சயமாக எளிமையான முறையில் வழிபட்டு ராமா ராமா ராமாங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உச்சரிங்க. அனுமன் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு எல்லா வரங்களையும் தந்திடுவார். அதனால் சக்தி வாய்ந்த இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள். இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.